இந்த கலியுகத்தில் இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் இருக்கின்றன. இன்றோ நாளையோ இந்த உலகம் முழுமையாக அழிந்து விடாது. ஆனால் அழிவுகள் அடிக்கடி வந்து மக்களை எச்சரித்துக் கொண்டே இருக்கும். அதனை தடுக்க அல்லது அதிலிருந்து தப்ப மற்றொரு கிரகத்தை தேடி போய் அங்கே குடியேற நினைப்பவர்களின் எண்ணங்கள் நல்லெண்ணமாக இருந்தாலும் அவர்களால் உலகிலுள்ள அத்தனை மக்களையும் அவர்களால் வேறு கிரகத்துக்கு கொண்டு சென்று குடியேற்ற முடியும் என்பது நல்லெண்ணம் இல்லை. இந்த மக்களை கொண்டு குடியேற்றி அந்த கிரகத்தையும் கெடுத்துவிடக் கூடாது. அவர்கள் செய்ய நினைப்பதை கடவுள் இங்கேயே செய்து காட்டி விடுவார். அழிவின் பின் இந்த உலகில் நல்லெண்ணம் கொண்ட சிலரையாவது இந்த உலகத்தில் மீதமாக வைத்து காட்டுவார். அப்போது அந்த எஞ்சிய மக்கள் மதம், இனம், மொழி, சமூக நாட்டு வேறுபாடுகளை மறந்து மனிதாபிமானத்தை மட்டும் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆகையால் இந்த அழிவுகளை தடுக்க வேண்டுமானால் இந்த உலகுக்கு அவசியமான கல்வியானது நல்லெண்ண கல்வியாக இருக்க வேண்டும். இலங்கையின் கல்வியை எடுத்து பாருங்கள். கற்றோர் வீதம் உச்சமான மட்டம் என சொல்லப்படுகின்றது. அந்த உச்சமான கல்வியால் என்ன பயன்? பட்டம் பெற்று வெளியேறுகின்றவர்களை நினைத்து பாருங்கள். பெற்ற கல்வி அவன் வாழ்க்கைக்கு பெரும்பாலும் உதவுவதில்லை. நாட்டுக்கு உதவுகின்றதா? படித்த படிப்பு என்னவோ இருக்க, செய்கின்ற வேலை என்னவோ மாதிரி இருக்கின்றது. கல்வி சீர்திருத்தம் அவசியமென கதறி அழுகிறார்கள். நாட்டுக்கு தேவையான கல்வியை பாடசாலைகளும் பல்கலைக்கழகங்களும் உயர்கல்வி பீடங்களும் வழங்க வேண்டும். நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்துக்கு, சமூக கலாச்சார முன்னேற்றத்துக்கு அவசியமான கல்வி சீர்திருத்தம் மட்டும் இருந்தால் போதுமானது. இந்த கலியுகத்தில் அழிவை குறைத்து இருக்கின்ற மக்களை கொண்டு கலியுகத்தை சுவர்க்க யுகமாக மாற்றலாம் என்பது முத்தையா முனிவர் கருத்தாகும். கல்வி சீர்திருத்தம் மூலமாக இலங்கையில் உள்ள மக்கள் வேண்டுமானால் வேற்று கிரகத்தில் மக்களை கொண்டு குடியேற்ற எண்ணும் நினைப்புக்கு ஒருவரை அல்லது இருவரை பங்களிக்கலாம். ஆனால் கல்வி சீர்திருத்தம் மனித சமூகத்துக்கு இந்த கலியுக கொடுமையிலிருந்து காப்பாற்ற கல்வி சீர்திருத்தத்தில் அறத்துக்கு, அதாவது நல்லெண்ணத்துக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும். அது மட்டுமே பொருளாதாரத்தை மேம்படுத்தும், மக்களை வறுமை கொடுமையிலிருந்து காப்பாற்றும். வறுமை என்பதை மனித சமூகம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பணம், செல்வம், சொத்து, பதவி, அதிகாரம், சுதந்திரம், துணிச்சல், நல்லெண்ணம் என்னும் எல்லாவற்றிலும் இன்று மக்களுக்கு வறுமைதான் இருக்கிறது. ஒன்றிலும் முழுமை இல்லை. கல்வி, செல்வம், வீரம் ஆகிய எல்லா செல்வங்களும் துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றன. நல்லெண்ணத்துக்கான வறுமையை கடவுள் எல்லோருக்கும் அவரவர் செய்வினைக்கமைய பட்சபாதமின்றி பிறக்கின்ற போதே கொடுத்து அனுப்புகிறார். ஆனால் அத்துடன் பூவுலகத்தில் அனுபவிக்கக்கூடிய உச்ச நன்மையை அவர்களில் எந்த வேறுபாடு இருந்தாலும் வேறுபாடின்றி எல்லோரும் சமமாக அனுபவிக்கும் வாய்ப்பையும் கடவுள் வைத்துள்ளார். ஒரு பிறப்பில் ஏழை ஜனாதிபதியாகவும் முடிகின்றது, ஒரு விஞ்ஞானியாகவும் முடிகின்றது. இது யார் கொடுத்த பிச்சை? இது பிச்சை இல்லை, அவனின் முயற்சி திருவினையாக்கும். நல்லெண்ண கடவுள்தான் அதற்கு காரணம் என்றால் நம்பிக்கைதான் கடவுளாக வேண்டும். கடவுளால் கொடுக்கப்பட்டுள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி தத்தமக்கு பொருத்தமாக தெரிவு செய்து நல்ல தீர்மானம் எடுத்து நல்ல செயல்களை புரியத்தக்க கல்வி என்று அளிக்கப்படவில்லை. ஒருவன் செல்வத்தை சேர்த்து விட்டால், பெரிய பதவிக்கு வந்து விட்டால், தலைவன் ஆகிவிட்டால் அவற்றை அனுபவிக்க அவனுக்கு வறுமை இருக்கக்கூடாது. எல்லோரும் அற்பமானது என நினைக்கின்ற மனம் வறியதாக இருக்கக்கூடாது. மனம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அவர்களிடம் மன அமைதி இல்லாமல், நிறைவில்லாமல் போய்விட்டால் அவர்கிட்ட இருக்கிறவற்றால் என்ன பயன்? அவர்கள் வறியவர்கள் இல்லையா? பட்டம், பதவி, சொத்து, வீரம் எதுவுமே இல்லாத வறியவனான ஏழை மனிதனானவன் சரியான கல்வி சீர்திருத்தத்தால் வடிவமைக்கப்படாத செல்வந்தன், அதிகாரி, தலைவன்,
சொத்து பத்துகளை உடைமையாக கொண்டவனை விட நிறைவானவனாக இருக்க முடியும் என்று சொன்னால் நீங்கள் ஏற்கவா போகிறீர்கள் என்று முத்தியா முனிவர் கேட்டார். அதனை மனம் மருந்து சொல்லுவார். அவர் வருத்தம் நல்லெண்ணம் இல்லையா? இவைதான் என்னை அவர்பால் ஈர்த்தமைக்கான காரணமாகும். ஒவ்வொரு நாடும் தம்மால் முடிந்ததை செய்ய மட்டுமே ஆசைப்பட வேண்டும். பிச்சைக்காரன் தொடர்ந்து பிச்சைக்காரனாக இருப்பதில் திருப்தி அடைவது போதுமென்ற மனம் என நான் சொல்லவில்லை. கடவுள்தான் எல்லா மனிதருக்கும் எல்லா நாட்டுக்கும் தேவையான எல்லா வளங்களையும் எல்லாவற்றையும் படைத்து வைத்துள்ளார். அவர் நியாயவான், நீதிவான், யாருக்கும் அநீதி விளைப்பவரில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாடும் தன் நிலையை உயர்த்தி கொள்ள கடவுளுடைய ராஜ்யத்தில் எந்த தடையும் இல்லை. இலங்கை சிங்கப்பூர் மாதிரியோ அமெரிக்கா மாதிரியோ வர முடியாதென்றில்லை. பேராசைப்படக்கூடாது. படிப்படியாக போதுமன்ற மனதை பேணி அந்த நிலையை அடைய கடவுள் எல்லா வாய்ப்பையும் தந்துள்ளாரே. அறிவு அனுபவங்களையும் கொடுத்துள்ளாரே. அறிவை பயன்படுத்தி வறுமையை போக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு முயற்சித்தால் மிக பெருமதி மிக்க மன அமைதி, உலக சமாதானம் என்னும் பெருமதி மிக்க சொத்தில் ஏற்படக்கூடிய வறுமையை நீக்கப்பட முடியும். அதற்கு ஒரே வழி கல்விதான். கல்வி சீர்திருத்தி அமைக்கப்பட வேண்டும். அந்த சீர்திருத்தத்தில் எல்லா நாடுகளிலும் மிக அதிகமான முக்கியத்துவம் அறநெறி போதனைகளுக்கும் அறநெறி பாடசாலைகளுக்கும் அறநெறி போதிக்கின்ற பாடங்களுக்கும் பட்டங்களுக்கும் அறநெறி சாதனைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும். கோயில்களில் பூசை செய்கிறவர்கள் அறநெறியில் பட்டப்பின் கல்வி பெற்றவராகவும் விஞ்ஞானிக்கு கொடுக்கும் சம்பளத்தை பெறுகின்றவரை விட அதிகமான சம்பளத்தை பெறுகின்றவராகவும் இருந்தாலும் அது தவறில்லை என்றே நான் சொல்லுவேன். கல்வி உச்சமான வள பயன்பாட்டை கொண்டு வருவனாகவும் மக்களின் பொருளாதார வறுமையை நாட்டின் செலாவணி வறுமையையும் நீக்குவனாகவும் மட்டும் இருந்தால் மட்டும் போதாது. அவற்றை விட முக்கியம் நல்ல எண்ணத்தின் வறுமையை தோன்றவிடக்கூடாது. மக்களுக்கு தராதர சமய சமூக கலாச்சார வேறுபாடுகளை கடந்த மூட நம்பிக்கைகளை விலக்கிய அறநெறி கல்விக்கு நாட்டில் கல்வி சீர்திருத்தத்தில் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும். இன்றும் பிராமணர்கள் அறிவிலும் வீரத்திலும் குறைந்தவர்கள் இல்லை. பெரும்பாலான ஐயர்களின் வாழ்க்கை முறைகள் நல்லறம் காக்கின்ற முறையாக இருப்பதை சைவர்கள் உணர்வார்கள். அவர்களுக்கு நல்லா தெரியும். நான் பலாலி ஆசிரியர் கலாசாலையில் ஆசிரியர் பயிற்சி பெற்ற போது என்னுடன் சிவசுப்ரமணிய சர்மா, நவரத்ன ராசா என்ற இரு பிராமண பயிற்சியாளர்களும் என்னுடன் கற்றார்கள். அதனை பார்த்து அவர்களை என்னுடன் ஒப்பிடுவேன். நான் மாம்ச போஷணியாக இருந்த நான் அந்த 2 வருடத்திலும் நான் தாவர போஷணியாக மாறிவிட்டேன். என் வீட்டிலும் என்னை அதிசயமாக நோக்கினார்கள். ஆனால் எனக்கு ஆசிரியர் பயிற்சி முடிந்தவன் தாவர போஷணியாக இருக்கும் வாய்ப்பை கடவுள் தரவில்லை. என்னை மன்னார் எருக்கலம்புட்டி மத்திய மகா வித்தியாலயத்துக்கு முதல் நியமனம் தந்தார். வேறு வழியில்லாது கருவாட்டையும் மீனையும் சாப்பிட வேண்டியதாயிற்று. ஆனால் முத்தியா முனிவர் என்னை மீட்டெடுத்தார். அவர் யாரையும் மாம்சம் உண்ண வேண்டாம் என சொன்னவரில்லை. ஆனால் அவருடன் கூட்டு சேர்ந்தவர்கள் தானாக மாம்சம் உண்பதை விட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்தேன். கோயில்களில் கடவுள்களுடன் எப்போதும் வாழுகின்ற ஐயர்களை பார்த்து நான் பொறாமைப்படுகின்றேன். பெரும்பாலான ஐயர்களுக்கு, அதாவது எந்த நேரமும் கடவுளுக்கு பூசை செய்கின்ற நல்லெண்ணம் கொண்டவர்களுக்கு மன அமைதி என்ற சொத்தில் வறுமை இல்லை. கடவுளுடன் பேச லஞ்சம் பெறுகிறவர்களை விட லஞ்சம் கொடுப்பவர்களையே நல்லெண்ணம் அற்றவர்கள் என முத்தியா முனிவர் சொல்லுவார். அவர் தொழிலுக்கு சரியான சம்பளம் கொடுக்கப்படுமானால் புரக்டராக இருந்தால் என்ன, நீதவானாக இருக்கட்டும், பூசை செய்யும் என்கிற ஐயாவாக இருக்கட்டும், மதிக்க வேண்டியவர்களை சரியாக இந்த சமூகம் மதிக்க வேண்டும். அப்போது நல்லெண்ணம் எல்லா பக்கத்திலிருந்தும் கொடியேந்தி ஊர்வலம் வரும், ஆர்ப்பாட்டம் செய்யாது என்பதை முத்தியா சுவாமிகள் சொல்லுவார். மெண்டி சப்பு கரோடு சப்பு.